ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமணமாலை பார்த்துன்னு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு முடியடி காணா முடிவிடுத்து அன்னை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. அருணாச்சலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடிமுடி தேடிய படலம். பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனோட அடிமுடியை தேடிய படலம் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். நம்ம இந்த பாட்டை ஒரு விதமாக பிரிக்கலாம். முடியடி காணா அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தையை அப்படியே வச்சுட்டோன்னா அந்த பாட்டோட கடைசி சொல்ல எடுத்துட்டோன்னா எல்லா பாடல்கள்லையும் கடைசியில் என்ன வரும்? அருணாச்சலா அருணாச்சலான்னு வரும். சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குது, முதல் விஷயத்தையும் கடைசி விஷயத்தையும் சேர்த்து பார்க்கறது அப்படிங்கிறது. சம்ஸ்கிருதத்தில் இதை உபகர்ம உபசம்ஹார நியாயம், அந்த உபக்கிரம உபசம்ஹார நியாயம்னு சொல்லுவா. தமிழில் இதையே கோட்டு பொருள் கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறா. முதல் அடி என்ன சொல்கிறது, கடைசி அடி என்ன சொல்கிறது, இது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுத்தையும் பார்த்தாலே அதோடைய தன்மை புரியும். முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் சேர்த்து பார்த்தா முடியடி காணா அருணாச்சலா அப்படின்னு வரும். அவ்வளோதான் முழு அர்த்தமும். அது இங்கேயே வந்துடுத்து. மொத்த அருணாச்சல புராணமுமே இதுக்குள்ளே வந்துடுத்து. ஆனால் நாம் அந்த நிலையில் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா சந்தேகமாக இருக்குது. ஆனால் ரமண பகவானும் சேஷாத்ரி சுவாமிகளும் பூண்டி மகானும் அந்த நிலையில் தான் இருந்தா. பிரம்மாவும் விஷ்ணுவும் என்னைக்கோ தேடினா கிடைக்கல, அது புராணம். அருணாச்சலத்துக்கு முடியடி காண முடியவில்லை அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஆனால் நமக்குள்ள ஒரு முடிச்சு ஒன்று இருக்குது. அந்த முடிச்சுக்கு முடியடி அப்படின்னா அதை என்னால் காண முடியலையேப்பா, ஆரம்பமும் முடிவும் ஒரு விஷயத்துக்கு தெரியலன்னா அந்த விஷயம் அளவற்றதாக இருக்கணும், அளவீடுகளுக்குள்ள உட்பட்டதாக இருக்காது. அது அளவீடுகளுக்கு உட்படாததாக இருக்கணும். அது ஒரு பக்கம். ஒரு விஷயத்தோட தொடக்கமும் அது முடிவு தெரியலன்னா வச்சுட்டோன்னா அந்த விஷயம் ரொம்ப சிக்கலானதுன்னு அர்த்தம். இதையே நேர்மறையாக பார்த்தா நம்மளுடைய அளவீடுகள் எல்லாம் தாண்டி இருக்குன்னு அர்த்தம். முடியடி காண முடியாதது அப்படிங்கிறது நேர்மறையான விஷயம், அதுதான் அருணாச்சலம். முடியடி காணா முடியாதது அப்படிங்கிறதோட எதிர்மறையான விஷயம் நம்மளுடைய அகங்காரம். அதாவது இந்த அகங்காரத்துலேருந்து அந்த அருணாச்சலத்துக்கு, இந்த சிக்கல்லேருந்து இந்த பேர் அனுபவத்துக்கு நம்ம பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த சொரூபத்தமோட முடியடியை காண முடியாமல் திகைச்சு போயிருக்கான். இப்போ நம்ம என்ன திகைக்கிறோன்னா அகங்காரத்திலிருந்து நிறைய விற்த்திகள், தாட்ஸ் உருவாகி மேலும் மேலும் அதிகமாகி பெருஞ்சிக்கலில் கொண்டு போய் விட்டுடுத்தோம். நமக்கெல்லாம் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது. அதனால் இந்த அகந்தைங்கிற முடிச்சு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. அகங்காரம் அது ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஆனால் அந்த பக்கத்தில் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மகா என்கிற மகத் அகங்காரம் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நன்னா படித்தவனுக்கும் சந்தேகம் வராது, படிக்காதவனுக்கும் சந்தேகம் வராது. அது மாதிரி சிக்கலான அகந்தை இருக்கிற இடத்துலையும் அடிமுடி தெரியாது, சிக்கலே இல்லாத சொரூப நிலையிலையும் அடிமுடி தெரியாது. ஆனால் ரமண பகவான்கிற குருநாதர் இந்த அகந்தைங்கிற சிக்கலான இடத்துலேருந்து சிக்கலே இல்லாத அருணாச்சலத்துக்கு கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார். இப்போ அடுத்த வரியை பார்க்கலாம். முடிவிடுத்து அப்படிங்கிறார். என்னால் ஆனது ஒன்றும் இல்லை, இந்த முடிச்ச நீ தான் அவிழ்க்கணும். அடுத்ததா முடிவிட கடனிலை அப்படிங்கிறா. இந்த முடிச்சு அவிழ்க்கிறதுங்கிறது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு கேட்குற. ஏன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் உன்னுடைய சொரூபத்தை பார்க்கலையே அப்படிங்கிற அந்த பெருமையை சொல்கிறியே, பிரம்மாவும் விஷயம் உன்னுடைய சொரூபங்கள், அது பெருமை இல்லையாப்பா? இந்த எளியோனோட அகங்காரம் முடிச்ச அவிழ்த்து உன்னுடைய சொரூபத்தை எனக்கு காமிச்சாதான் அதுதான் உனக்கு பெருமை, அதுதான் உன்னுடைய கடமை அப்படிங்கிறார். அதே சமயம் இதுக்கு நடுவில் ஒரு சூக்ஷ்மமான வார்த்தையும் வைக்கிறார். எப்படி இந்த முடிச்சு அவிழ்க்கிறது? அகங்காரம் போகணும், அகந்தை அழியணும், ஈகோ செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னு நம்ம எவ்வளவோ சொல்கிறோம் இல்லையா. எப்படி இதை அவிழ்க்கிறது? எப்படி முடிச்சு அவிழ்த்தா ஞானம் வரப்போகிறது. ஆனால் முடிச்சு அவிழ்க்கணுமே,
என்னவோ எதையோ கட்டி போட்டிருக்கிறதே. இந்த முடிச்ச முதல்ல அவிழ்க்கக்கூடியது ஞானமே கிடையாது, ஞானம் இல்லை. முதல்ல வர்றது காருண்யம், கருணை, அருள் தான் அந்த முடிச்ச அவிழ்க்கும். பகவான் அந்த காருண்யத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். முடிவெடுத்து அணை நேர், நேரடியாக அணை நேர் அப்படின்னு அன்னைங்கிற அம்பாளை சொல்கிறார். அம்மா எப்படி குழந்தைக்கு ஒன்றுனா ஓடி வந்து காப்பாற்றுவாளோ, எதை பற்றி யோசிக்க மாட்டாளோ, அதே மாதிரி இந்த அகந்தை முடிச்ச அம்பாளை அம்பிகையா அம்மாவா நீயே வந்து அவிழ்த்து விட்டு கொடுக்கணும்ப்பா, அவிழ்த்து விடணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அருணாச்சலத்தை இந்த அம்பாள் ஸ்வரூபமாக வச்சு காருண்ய சுரூபிணியாக வச்சு பாடுறார். இன்னும் சொல்லப்போனால் அருணாச்சலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உண்ணாமலைங்கிற அம்பாளை இங்கே பகவான் ஸ்துதி பண்ணுறார். இந்த அகந்தை முடிச்சை அவிழ்த்தலை உபனிஷம் வித்யதே ஹிருதய கிரந்தி அப்படிங்கிறது. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சத்தான் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் நிறைய விதமாக இதை சொல்லலாம். இந்த வார்த்தையே அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தில் கொண்டு போனோம்னா பிரம்மக்கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி விபேதினி, ருத்ரக்கிரந்தி விபேதினின்னு வரும். பிரம்மா அப்படிங்கிற இங்கே காணப்படக்கூடிய பிரபஞ்ச தடைகள் உடைஞ்சு போச்சு, விஷ்ணு மாயை அப்படிங்கிற தடையும் உடைஞ்சு போச்சு, கடைசியில் ஒட்டின்னு இருந்த அஜ்ஞானம்ங்கிற ருத்ரக்கிரந்தி விபேதினியும் உடைஞ்சு போச்சு. அருணாச்சலத்தில் அன்னைக்கு நடந்ததும் அதுதான், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்கிறதும் அதுதான். இதை நடத்துபவள் யாரு? அம்பாள். இந்த பாட்டில் சிவசக்தி ஸ்வரூபத்தை வைக்கிறார். முடியடி காணா அருணாச்சலாங்கிறது சிவஸ்வரூபம், ஞானம். அது சித்திக்கக்கூடியது. அது சித்திக்கிறதுக்குண்டான உபாயம் இருக்கும் இல்லையா, அதுதான் அணைநேர் அருணாச்சலா. இங்கே அணைநேர் அப்படிங்கிறது அருணாச்சலத்தோட சக்தி ஸ்வரூபம். அதனால்தான் இந்த அகந்தைய உண்ணாமலை உடனுரை அருணாச்சலத்தினால தான் அறுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான மையக்கருத்து. ஞானத்தோடு சேர்ந்த கருணை தான் நம்மளை கரை சேர்க்க முடியும். அந்த சிவசக்தி ஐக்கிய சுரூபம் தான் நம்மளை கரை சேர்க்க முடியும். அதைத்தான் இந்த பாட்டில் நமக்காக ரமண பகவான் பாடி கொடுக்குறார். முடியடி காணா முடிவிடுத்து அன்னை நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலா.